ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பிஓ ஜாப்ஸில் சேர் பைமோட் ஆப் இன்ஸ்டாலை பற்றி சொல்லியிருக்காங்க. நியூ ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டெஸ்டிங் பர்பஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் பைமோட் ஸ்மார்ட்ன்ற ஆப்பை. அது எல்லாமே என்னென்ன ஆப் வச்சுருக்கீங்களோ பைமோட் எல்லாத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோக்குள்ளே போனீங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நாங்கள் ஆப் இன்ஃபோக்குள்ளே போயிட்டேன். ஸ்டோரேஜ் அண்டு கேச்சஸ்ன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கிளியர் ஸ்டோரேஜ்னு இருக்குங்களா, அந்த மாதிரி மொபைலை பொறுத்து இருக்கும். அது உங்களோட மொபைல்ஸ் எந்த மாடலோ அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி கிளியர் பண்ணுறது. கிளியர் கொடுத்து டெலிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்கு கீழே இப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை வந்து சம்திங் நீங்கள் இருக்கிற குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூப்லேருந்து எடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே சார் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு எங்கே இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு வரும். இப்போ ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும், ஒரு சில பேர் ப்ளே ஸ்டோருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆன உடனே நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணி இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சிங்களா, ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே உங்களுக்கு நார்மலாக பைமோட் ஆப் இந்த மாதிரி தான் பேஜ் வரும். கீழே அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, சிம்பிள் ரைட் சைடு கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க. லாகின் வித் ஓடிபி இருக்குங்களா, அதனால் மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான் காட்டும். தேர்டாக ஒரு ஆப்ஷன் மொபைல் நம்பர் காட்டுறதுனால கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் ரெஃபரல் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சுனாவே நீங்கள் ரெஃபரல் கோடு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களோட ரெஃபரல் லிங்க்கில் அந்த லிங்க்லேயே மேலே யூஸ் ரெஃபரல் கோடுன்னு சொல்லிட்டு 4 டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன் அப் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து உங்களுக்கு சைன் அப் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள், ஓடிபி வந்துட்டுருக்கு. ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுங்களா. இப்போ அக்கௌண்ட்டில் போய் நம்மளோட ரிவார்ட் பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டில் போயிடுச்சு, நம்மளோட ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. கீழே மை ரிவார்டு கொடுத்தினா ஜாயினிங் போனஸாக 200 ருபீஸ் ஆட் ஆகிடுச்சிங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் அந்த லிங்க் கீழே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கீங்களான்னு செக் பண்ணி அவங்களோட அப்ளைனர்ஸ்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் இதாக இருக்குன்னு டேஷ்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேமு, இமெயில் ஐடி போடணும். இமெயில் ஐடி முடித்தோடனே அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும். சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, ஜிப் கோடுனா பின்கோடு தான் அது கொடுத்து எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்டில் பண்ணால் இன்வைட் லிங்க்னு இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அங்கே இன்வைட் லிங்க்னு இருக்குது, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குங்களா, அந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கான இன்வைட் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக எல்லோரும் பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. இது இஷ்யூ பண்ணுங்கள், கரெக்டாக எல்லாருமே ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு ரெஃபரல் கோடு ஆட் ஆகாது. ரெஃபரல் கோடுன்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த 4 டிஜிட் கோடு போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.